105வது வட்டாட்சி செயலாளரும் சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினருமான அன்பிற்கினிய அண்ணன் திருநா அதியமான் அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுவார். ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்குது சுபதினம் என்கின்ற பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், ஆனால் எத்தனை வயது போனாலும் இந்த நிகழ்ச்சியில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நடத்தி கொண்டே இருப்பது என்கின்ற கடப்பாட்டோடு திரு ரமேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மனித சமுதாயத்திற்கு தன்னால் ஈன்ற உதவி அல்ல, தன்னால் முடிந்ததை விட அதிகமான அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த நம்முடைய ரமேஷ் அவர்களுக்கு எல்லா விதமான வல்லமையும் ஆற்றலையும் இயற்கை அன்னை வழங்க வேண்டும் என்கின்ற என்னுடைய இனிய விளைவினோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. அவரும் தொடர்ந்து எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். சென்ற வருடம் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகளை பங்கேற்று அருமையான கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு சென்றார். அதே போல நம்முடைய பகுதியில் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களும் சென்ற ஆண்டு வந்திருந்தார். இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய பலர் தொடர்ச்சியாக அவருக்கு உதவிக்கரம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த அளவில் ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட சட்டங்களை இயற்றி அந்த குறிப்பிட்ட வட்டங்களுக்குள் அந்த சட்டத்திற்குள் யார் யாரெல்லாம் வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கும். இவர்கள் அப்படி இல்லாமல் இந்த சமுதாயத்திலே உண்மையாக யார் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களை தேடி பிடித்து கண்டுபிடித்து அவர்களுக்கு செய்கின்ற ஒரு செயல் நிச்சயமே உள்ளபடியே மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. பணம் இருப்பவன் எல்லாம் பணக்காரன் அல்ல. அதை செய்ய வேண்டும் என்ற குணம் இருக்கின்றார்களா அவர்கள்தான் பணக்காரர்கள் என்கின்ற ஒரு தொடர் இருக்கிறது. அந்த குணம் இருப்பவர்களுக்கு என்றைக்குமே ஒரு ஜன்னல் காட்டப்பட்டால் நிச்சயம் பல கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படும் என்கின்ற உண்மையோடு மேலும் பல நிகழ்வுகளில் நான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றேன். இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிலே மிகப்பெரிய நிகழ்வு இன்றைக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய சுகாதார கமிட்டியின் சார்பாக நடைபெற இருக்கிறது. 294 ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இனாகிரேட் பண்றாரு. அது மட்டுமல்லாமல் 354 பேருக்கு பணி நியமன ஆணை இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி நடைபெறுகின்றன. அந்த நிகழ்வில் சுகாதார கமிட்டியில் இருக்கின்ற காரணத்தால் முன்கூட்டியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் இருக்கின்றேன். நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று தான் எனக்கு விருப்பம். வேணா இவளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு திண்மையான ஒரு உணர்வு இவரிடத்தில் இருக்கிறது. அவர் மட்டுமல்ல, அவரோடு பணியாற்றக்கூடிய தோழர்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே இவங்க இருப்பாங்க. இந்த மேடையில் இருப்பேன், கீழே இருப்பேன். அந்த அம்மையார் எப்பவுமே இவருக்கு உறுதுணையா இருந்து ஒரு ஆதரவு கரம் கொடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இவர்களுக்கும் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முகேஷ் அறக்கட்டளை மென்மேலும் இந்த மக்களுக்கு இந்த பகுதிக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய உதவிக்கரங்களை நம்முடைய சென்னையின் எல்லைகளையும் தொட வேண்டும் என்கின்ற கூறி 1000 பிறைகள் வளரும் வரை, அலைகடல் ஓசை கேட்கும் வரை, பொன்னி நதியால் பொய்க்கும் வரை, பொதிகை கண்டல் வீசும் வரை, கண்ணீர் தமிழ் இருக்கும் வரை நீங்கள் வாழ்வாங்க வாழ்க என்று என்னுடைய விளைவை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.